கோப்பியம், உண்மையும் பின்னணியும். சொத்துக்காக மனிதன் எதுவும் செய்வான் என்பதை பல கொடூர சம்பவங்கள் உணர்த்தியுள்ளன. இந்நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் சொத்து பிரச்சனையில் உடன் பிறந்த தங்கை மீதே மிளகாய் பொடியை வீசி தன் நண்பர்களுடன் சேர்ந்து 24 இடங்களில் கொடூரமாக வெட்டி கொலை செய்த ரத்தம் உறைய வைக்கும் சம்பவத்தை பற்றி இப்போது பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் புதிய பேரூராட்சி அலுவலகம் பகுதியில் தனது கணவர் மற்றும் 2 பிள்ளைகளுடன் வசித்து வந்த தீபாவின் வீட்டிற்குள் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு இரவு திடீரென புகுந்த 6 பேர் கொண்ட கும்பல் வீட்டிலிருந்த தீபாவின் மீது மிளகாய் பொடியை வீசி அவரை நிலைக்குலைய வைத்து அரிவாளால் கொடூரமாக வெட்டி சாய்த்திருக்கிறது. இந்த கொடூர தாக்குதலில் உடல் முழுவதும் சுமார் 24 இடங்களில் விழுந்த அரிவாள் வெட்டால் சம்பவ இடத்திலேயே தீபா இரத்த வெள்ளத்தில் சடலமாக விழுந்து உள்ளார். அதன் அருகிலேயே மனைவியை வெட்டுவதை தடுக்க முயன்றதாக தீபாவின் கணவரையும் அந்த கும்பல் வெட்டியதில் இரத்த காயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். இதனை அடுத்து அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடிய நிலையில் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்தபோது தீபாவின் வீடு முழுவதும் இரத்த சகதியாக காட்சி அளித்ததோடு வீட்டின் வெளியே இருந்த கயிற்று கட்டிலில் தீபா கொடூரமாக வெட்டப்பட்டு இரத்த வெள்ளத்தில் சடலமாகவும் வீட்டின் உள்ளே தீபாவின் கணவர் வெட்டுக்காயங்களுடன் கிடந்து உள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் வெட்டுக்காயங்களுடன் மயங்கி கிடந்த தீபாவின் கணவர் பாபுவை மீட்டு சங்கராபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இதுகுறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சங்கராபுரம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று இறந்து கிடந்த தீபாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் நடந்த கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இது குறித்து நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. அதில் தீபாவிற்கு அவரது தாய் அம்பிகா அவருக்கு சொந்தமான 80 சென்ட் நிலத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். இந்நிலையில் தீபாவின் அண்ணன் காந்தகுமார் கடந்த 2 ஆண்டுகளாக தீபாவிடம் 80 சென்ட் நிலத்தில் தனக்கும் பங்கு வழங்குமாறு கேட்டு தொடர்ந்து பல முறை தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்த நிலையில்தான் தீபா தனக்கு எழுதி கொடுக்கப்பட்ட 80 சென்ட் நிலத்தை அவரது மகன்கள் பேரில் தான செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்திருக்கிறார். இதனால் காந்தகுமார் கடும் கோபத்தில் இருந்து வந்த நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு முன்னர் தாயார் அம்பிகாவும் உயிரிழந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தீபாவின் நிலம் குறித்து தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில்தான் தீபாவை தீர்த்து கட்டுவது என்று தனது நண்பர்களுடன் சேர்ந்து திட்டமிட்டார் காந்தகுமார். சம்பவத்தன்று மதுபோதையில் வீட்டிற்குள் புகுந்து தனது நிலம் குறித்து பேசியதில் தகராறு ஏற்படவே ஒரு கட்டத்தில் காந்தகுமார் மறைத்து வைத்திருந்த மிளகாய் பொடியை எடுத்து தங்கை தீபாவின் முகத்தில் வீசி கூட்டாளியுடன் சேர்ந்து அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து கொலை குற்றவாளிகளை கைது செய்ய 4 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் திருப்பாலபந்தல் வனப்பகுதியில் பதுங்கியிருப்பது தெரிய வந்திருக்கிறது. தகவலின் அடிப்படையில் உடனடியாக திருப்பாலபந்தல் வனப்பகுதிக்கு சென்ற போலீசார் அங்கு பதுங்கியிருந்த காந்தகுமார், ரமேஷ்குமார், வடசிறுவள்ளூர் கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன், சரத்குமார் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். மேலும் பழையனூர் ஏரியில் மறைத்து வைத்திருந்த கொலைக்கு பயன்படுத்திய 4 கத்திகளையும் 3 இருசக்கர வாகனங்களையும் போலீசார் பறிமுதல் செய்து கைது செய்யப்பட்ட 4 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய 2 பேர் தலைமறைவாக இருக்கும் நிலையில் அவர்களையும் போலீசார் தேடி வருகின்ற சூழ்நிலையில் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சொத்து விவகாரங்களில் ஆரம்பத்தில் பெற்றோர் செய்யும் தெளிவில்லாத செயல்கள் எதிர்காலத்தில் பிள்ளைகளின் மத்தியில் இதுபோன்ற கொடூரங்கள் நடக்க காரணமாக இருப்பதோடு அந்த சொத்துக்களையும் யாரும் அனுபவிக்க முடியாமல் போவதோடு உயிரிழப்புகளுக்கும் வழிவகுத்து விடுகிறது. இதனை உணர்ந்து சொத்து விவகாரத்தில் பெற்றவர்களும் பிள்ளைகளும் செயல்பட்டாலே இதுபோன்ற கொடூரங்களை தவிர்த்து விடலாம். இடைவேளைக்கு பிறகு தொடரும்.